ஹலோ சார், வெல்கம் பேக் டு ஜெபு வழங்கும் ஃபைனல் ட்ரேட். ஹலோ விஜய் சார், ஃபர்ஸ்ட் ட்ரேட் நல்லா இருந்துச்சு சார். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டிலாம் 150 பாயிண்ட்ஸ் மேல போச்சு. ஆனா ஒரு 2:30 அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ வந்து நிஃப்டி வந்து 23,962, அதாவது 80 பாயிண்ட் தான் உயர்ந்திருக்கு. சென்செக்ஸ் ஒரு 238 தான் உயர்ந்திருக்கு. நல்லா போச்சு. ஆனா சடனா கீழே வந்துருச்சு. என்ன ஆச்சு? இவ்வளவு தூரம் உயரம்ன்றதே உங்களுக்கு யாருக்கும் நம்பிக்கையே கிடையாது இல்ல ஃபர்ஸ்ட். Yes, sir. அதுதானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். Yes, sir. ஏன்னா அது வந்து போர் வந்து மறுபடியும் துவங்கிடும், திரும்பியும் பிரச்சனை ஆயிடும். அதனால சந்தைகள் வந்து வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் சர்ப்ரைசிங்லி நமக்கு வந்து ஓகே, பெரிய அளவில் இது பிரேக் அவுட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சந்தை துவங்கியது. இன்ஃபேக்ட் காலையில கூட ஆசிய சந்தைகள் வந்து ஒரு ஏற்றத்தோட தான் இருந்தது. நம்ம சந்தைகளுமே அந்த சென்டிமெண்ட் அப்சார்வ் பண்ணி ஐ திங்க் ஒரு நல்ல பவுன்ஸ் பேக். ஏன்னா 23,800 நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். இன்ஃபேக்ட் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகவே இல்லை. இன்னையோட லோ பார்த்தீங்களால 23,925, விச் இஸ் லைக் வெரி ஸ்ட்ராங் அந்த லோ சைட். ஹை பார்த்தீங்கன்னா 24,134, ஸோ ஆல்மோஸ்ட் அபவ் 24,134, கரெக்ட். ஸோ அந்த மூவ் வந்து ஒரு ரிகவரி, ஒரு ஷார்ட் கவரிங், ஒரு பவுன்ஸ் பேக், ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி தான் இது எனக்கு தெரியுது. இரண்டாவது என்ன நடந்திருக்கு, இப்போ 2:30க்கு அப்புறம் நமக்கு திருப்பி மார்க்கெட் முடிய போகுது, இல்லை இன்னும் 1 மணி நேரத்தில் மார்க்கெட் முடிஞ்சிடும். இந்த போர் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை இது வந்து எப்படி நமக்கு பிளே அவுட் ஆகும்ன்றது நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல இருந்து, டர்க்கி யூகே வழியா திருப்பி வாஷிங்டன் டிசி போற டைம்ல அவர் பேசியிருக்கிறது என்னன்னா, எதுவுமே ஒரு பிடி கொடுக்காம, அதாவது போர் வந்து இன்னும் வளரக்கூடுமா இல்லை பெரிய அளவில் அது போரா வெடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னாரு. ஆனால் நான் வந்து ஈரானை வந்து பெரிய அளவில் நாங்கள் அடிச்சிருக்கிறோம், 30 டார்கெட் அடிச்சிருக்கிறோம், அவங்க அடித்தா நாங்கள் திருப்பி அடிப்போம், 1:20க்கு பதிலாக 1:20 ரேஷியோவில் நாங்கள் திருப்பி அடிப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு டைப் ஆஃப் காமெண்ட்ஸ் தட் டோன்ட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிஃபோர் த லெஃப்ட் யூகே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஈரான் ஃபோன் பண்ணி இந்த போர் நிறுத்தத்துக்காக எங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்றது நமக்கு தெரியாது. பட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இது சந்தைக்கு வந்து எப்படி ஆகும்னா, இது அன்சர்டனிட்டி அப்படின்றது இருக்கும்போது, ஒரு பிடிப்பில்லாமை அப்படின்றது இருக்கும்போது டெஃபினட்டா சந்தைக்கு அந்த லாஸ்ட் ஹவர்ல ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் அப்படி எடுத்து விட்டுலாம். ரொம்ப ஹையாவும் கொண்டு போக வேண்டாம், ரொம்ப வீழ்ச்சியும் வேண்டாம், ஒரு மாடரேட்டா நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த ஒரு வீழ்ச்சி, அதாவது 215 இருந்து நமக்கு நடந்த அந்த வீழ்ச்சியை சந்தித்தோம். ஸோ ஐ திங்க் ஓவரால் ஒரு ஹெல்த்தி பவுன்ஸ் பேக், ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்றத நம்ம சொல்லலாம். சந்தை 24,000 புள்ளிகளுக்கு மேற்பட்டு சென்றது ஒரு பாசிட்டிவ். சஸ்டெயின் ஆக முடியவில்லை, தட் இஸ் ஆல் ரைட். பட் ஐ திங்க் ஓவரால் அந்த ரெசிலியன்ஸ், சந்தைக்கு வந்து ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஈரான் கூட ஈவில் அண்ட் சைக்கோபாத் அப்படின்ற அட்டாக்ல விமர்சிச்சிருக்காங்க. ஸோ அட்டாக் நடக்காட்டி மார்க்கெட் சேஃபா இருக்கும் நம்புவோம் சார். ஆனா இந்த விழுந்துகிட்டு இருக்க இந்த மார்க்கெட்லயும், அதாவது மேலையும் போகாம கீழையும் போகாம இருக்கு இந்த மார்க்கெட்லயும் தங்கமா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல 19% மேல போச்சு. ஸோ அதை பத்தின உங்க வியூ என்ன சார்? இன்னைக்கு வந்து முக்கியமா அவங்களுக்கு ஏன் இந்த ஏற்றம் அப்படின்னா, பிசினஸ் அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்பதாகவே பிசினஸ் அப்டேட் அப்படின்றத கம்பெனி வந்து ஒரு லீடிங் இண்டிகேட்டரா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல கல்யாண் ஜுவல்லரோட பிசினஸ் அப்டேட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதுல முக்கியமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கன்சாலிடேட்டட் வருவாய், அதாவது மொத்த வருவாய் வந்து ஒரு 38% வருடத்துக்கு வருடம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜூன் மாசத்துல அது வந்து உயர்ந்திருக்கிறது அப்படின்றது. ஸோ இது முக்கியமா இந்தியா ஆபரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, தங்கத்தோடைய விலை உலக அளவுல வந்து ஒரு ஏற்றம் சந்தித்திருக்கிறது, போர் இந்த காலகட்டம். இந்த மாதிரி சூழல்ல கூட இவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ரெவென்யூ, அதாவது வருவாய் வந்து 38%, 38% வளர்ச்சி என்பது ஐ திங்க் வாஸ் an outstanding feature. ஆல்சோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பிஸ்னஸுமே சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்றத ஒரு முக்கியமான அந்த பிஸ்னஸ் அப்டேட்ல போட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கோல்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, பொதுவாக இன்னும் ஒரு கோல்டு ரீட்டைலர்ஸ் பத்தி இதே கம்பேரிசன் இருந்தால் தான் நமக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமா, ஒத்தையில பாக்குறத விட கம்பேர் பண்ணிங்க. ஸோ டைட்டன் அப்படின்றது இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய லீடர், லிஸ்டட் கம்பெனிஸ் லீடர். இங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிசினஸ் அப்டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா இதே பீரியட்ல வந்து ஒரு 41% வளர்ச்சி. ஸோ கல்யாண் ஜுவல்லர் வந்து 38% வளர்ச்சி, இவங்க வந்து 41% வளர்ச்சி. அதே போல இன்னொரு கம்பெனி சென்கோ கோல்டு அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த சென்கோ கோல்டு வந்து இந்தியாவில்
ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரீட்டைல் பிராண்ட் அப்படின்றத கோல்டை பொறுத்த மட்டும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லிஸ்டட் ஜுவல்லர் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து 60% இயர் ஒன் இயர் வளர்ச்சி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 8 புதிய கிளைகள் வந்து திறந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தர் ஆஃப் கம்பேரிசன். ஸோ 38 to 40ன்றது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல வந்து நார்மலாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம நினைச்சோம் தங்கத்தோடைய விலை அதிகமாக இருக்கு, மக்கள் வந்து தங்கம் வாங்க மாட்டாங்க, இல்லை நகையை வாங்க மாட்டாங்கன்னு. பட் இந்தியாவுடைய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட், அதாவது வரி எவ்வளோ போட்டாலும் சரி, டேக்ஸ் எவ்வளோ போட்டாலும் சரி, நாங்கள் தங்கத்தை வாங்கித்தான் குவிச்சிட்டு இருப்போம் அப்படின்றத முடிவோடு தான் இருக்கிறோம் நம்ம மக்கள். அதனால டைட்டனாக இருந்தாலும் சரி, கல்யாண் ஜுவல்லராக இருந்தாலும் சரி, 38-40%ன்றது ஆவரேஜ் க்ரோத். ஸோ தட் மீன்ஸ் கல்யாண் ஜுவல்லர் பண்ணது எக்ஸப்ஷனலாக ஒன்றும் கிடையாது. நார்மலாக கோல்டு ரீட்டைலர்ஸ் இருக்கக்கூடிய ஆவரேஜ் க்ரோத் 38-40%ன்றது நம்ம நினைக்காதது, பட் நடந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த ஆவரேஜ் அந்த ஆவரேஜ் க்ரோத் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து முக்கியமாக இந்த ஏன் இவ்வளோ இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்னா, அப்படி இந்த அடிப்படையில் நம்ம வந்து இவங்க ரிசல்ட் வந்து இன்னொரு 10-15 நாளில் டிக்ளேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடும் அப்படின்றதையும், அதனால அந்த டைமில் வந்து விலையேற்றம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அதுக்கு முன்பதாகவே நம்ம வந்து ஸ்டாக்கை ரீரேட் பண்ணி இப்போயே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பங்குக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ தட் இஸ் தி ஆக்சுவல் ஸ்டோரி பிஹைண்ட் கல்யாண் ஜுவல்லரிஸ் ரன் அப். பட் இண்டஸ்ட்ரி வைட் பார்க்கும்போது திஸ் இஸ் தி ரஃப் ஸ்டோரின்றதை உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பேரிசன் பத்தி நம்ம பேசுறோம். சார், இன்னைக்கு டிசிஎஸோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ அதை பத்தின உங்க நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். விஜய், எனக்கு நான் ஹெட்லைன் நம்பர்ஸ் வந்து பாக்குறதுல அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கிறது Q1ல. பட் ரெவென்யூ வருவாய் வந்து மாடரேட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, ரெவென்யூ கூடி இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எங்கேயோ அதிகரிச்சிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் த ஹெட்லைன் ஸ்டோரி. ஓகே, ஆக்சுவலாக ரெண்டுமே வளர்ந்துருந்தால் சூப்பர் ரிசல்ட்டாக இருந்திருக்கும். பட் பெரிய சிங்கிள் டிஜிட் குரோத் தான் இருக்கு, ப்ராஃபிட்லையும் சரி லாபத்திலையும் சரி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 12 rupees per share டிவிடெண்ட் வந்து Q1க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஓகே, இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் லெவலுக்கு வந்து இறக்கம் சந்திச்சாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேரண்டீடா அந்த 12 rupees வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு 12 rupees டிவிடெண்டாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்படின்றதையும் டிசிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஹெட்லைன் நம்பர்ஸ். இனிமேல் டெப்தா வந்து நம்ம அந்த ரிசல்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் I think we'll be able to give a more clearer picture by tomorrow's show. இப்போ ஒரு இன்வெஸ்டரா மார்க்கெட்ல எல்லாம் விழுந்துட்டு போது இது ஏறுதே அப்படின்னு அதை நான் பார்க்கும்போது நான் என்ன பண்ணணும்? வெளியில இருந்து வேடிக்கையே பார்க்கவா, இல்ல நம்மளும் கலந்துப்போமா? அப்படி கிடையாது. இப்போ இந்த ஸ்டாக்கு நம்ம வந்து தங்கத்து மீது நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத ஜுவல்லரி ஸ்டாக் வாங்குறோம். ஜுவல்லரி ஸ்டாக் வாங்கும்போது பிசினஸ் அப்டேட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வரும்போது ரிசல்ட் வந்து டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் விஜய். அதுல வந்து ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்து எதாவது டவுட் பண்ணணுன்றதே கிடையாது. பட் அந்த ரிசல்ட் வந்து இன்னும் சிறப்பாக லாபம் வளர்ச்சி, ஏன்னா பிசினஸ் அப்டேட்ல வந்து ரெவென்யூ, நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஓப்பன், இந்த மாதிரி கதைகள் தான் போடுவாங்க போல. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் இல்ல குவான்டம் ஆஃப் ப்ராஃபிட்லாம் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரன்னப்புக்கு இன்புட் காஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்றத பார்க்கணும். இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வளர்ந்துருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஐ திங்க் தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதாவது கிராஸ் மார்ஜின் வளர்ந்துருக்கிறதா, எபிட்டா மார்ஜின் வளர்ந்துருக்கிறதா, இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் இவங்களுக்கு தட்டுப்பாடு எதாவது இருக்கா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ரிசல்ட்டை கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ ரிசல்ட் சிறப்பாக இருக்குன்றதை இப்போ வாங்கியிருக்கோம். பட் ரிசல்ட் வந்த பிறகு இந்த ஃபேக்ட் நம்ம இப்போ உடனடியாக இப்போ ரீசெண்டாக பேசுகிற ஃபேக்டர்ஸ், கிராஸ் மார்ஜின், எபிட்டா மார்ஜின், இன்வென்ட்ரி, ஒர்க்கிங் கேபிட்டல், இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக வளர்ச்சி அடைந்தால் டெஃபினட்டாக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அட்லீஸ்ட் யூ கேன் கன்சிடர் இட். பிகாஸ் அவுட்லுக், அதாவது மார்க்கெட் காமெண்ட்ரி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, ப்ரமோட்டர்ஸோட காமெண்ட்ரி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, கோல்டு டிமாண்ட் வந்து ஹையாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு டெஃபினட்டா அந்த செக்மெண்ட் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கலாம். டெக்கன் கோல்டு அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து கோல்டு ரீட்டைலர் கிடையாது, இவங்க வந்து கோல்டு ரீட்டைலர் கிடையாது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோல்டு மைனிங் ஸ்டாக் இது. ஓகே சார். இந்தியாவில் ஒரே ஒரு கோல்டு மைனிங் ஸ்டாக் தான் இருக்கு. அந்த ஸ்டாக் பேர் தான் டெக்கன் கோல்டு. ரைட். இது இப்போ ரீசெண்ட், அது வந்து ஆந்திரா அந்த சித்தூர் கர்நாடகா பார்டர்ல இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து அதை டெடிகேட் பண்ணாங்க. 1000 டன் கோல்டு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து இங்கே மைன் பண்ணக்கூடும் அப்படின்றத அவங்க அவுட்லுக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம பொதுவாக இது வந்து இனிஷியலாக நம்ம நோட்டீஸ் பண்ணும்பொழுது ஒரு 120 ரேஞ்சில் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டாக் இது.
இப்போ பார்த்தீங்கன்னா 215, 220, 260 போன ஒரு ரீசெண்டாக சமீபத்தில் போனது கூட இருக்கு. பட் இந்த ஸ்டாக்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, உலக அளவில் தங்கத்தோடைய விலை வந்து சரிவு ஏற்படும் பொழுது மைனிங் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கோட விலை ஏற்றம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அண்ட் வைசி வர்சா அப்படின்றத பார்க்கலாம். பட் ஆல் செட் அண்ட் டன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கோல்டு மைனிங் ஸ்டாக், அதாவது ஒரு காலத்தில் கோலார், நம்ம கேஜிஎஃப் படம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து கோலார் ஆக்சுவலா அந்த அது அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு மைனிங் தான் இது. பட் ஆல்மோஸ்ட் 1000 tons பர் இயர் மைன் பண்ணக்கூடும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் அங்கே கோல்டு மைனிங் நடந்து வருகிறது. அண்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஐ திங்க் ஹேஸ் ரன் அப். இன்னைக்கு வந்து ஒரு 8% கிட்ட அந்த மைனிங் ஸ்டாக்குமே ஏற்றம் சந்தித்திருக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் இன்வெஸ்டர்ஸ் டு சச் அ ஸ்டாக். இந்த மாதிரி ஒரு பங்கு வந்து இங்கே அவைலபிளா இருக்குன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் தான் அந்த டெக்கன் கோல்டை பற்றி நான் பேசுனேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அந்த ஸ்டாக்கோட பேக்ரவுண்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்றது என்னன்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நானே கேட்க வந்தேன், அப்ப நான் வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோட்டுமா சார் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ தேங்க்யூ சார். நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் இருக்கு, ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை மங்களகரமா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். நம்ம திரும்பவும் நாளைக்கு இது சம்பந்தமா நாளைக்கும் பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.